யத் பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எத்தனையோ உயர்ந்த ஆச்சாரியர்கள் வாழ்ந்துள்ளார்கள். இந்த ஆச்சாரியர்கள் செய்த காரியம் என்ன என்று பார்த்தால், நமக்கு கிடைக்கக்கூடிய மூல நூல்கள் அவற்றினுடைய பொருள் என்ன என்று நாம் சரியாக தவறுகள் இல்லாமல் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு புரிந்து கொள்வதற்காக பல உரைகளை வியாக்கியானங்களை இயற்றினார்கள். இது அவர்கள் செய்து கொடுத்த ஒரு பெரிய தொண்டு. அவர்களும் புதிதான பல புத்தகங்களை எழுதியிருந்தாலும் வேதத்துக்கும் உபனிஷத்துக்களுக்கும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கும் கண்ணன் அருளிச் செய்த பகவத்கீதைக்கும் பாகவத புராணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் இவற்றுக்கெல்லாம் உரைகளை எழுதி வைத்தார்கள். அது இல்லாவிட்டால் இந்த புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வேதங்களிலும் எத்தனை அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொண்டுவிட முடியாது. இப்போ ஒரு பெரிய ஸ்லோகத்தை நம்மிடத்தில் ஒருவர் காட்டினார் என்றால் மேலோட்டமா அப்படி எழுத்து கூட்டி படித்து ஏதோ ஒரு அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொண்டு விட முடியும். ஆனா அதற்குள்ள எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் உள்ளன, அதை எவ்வழியெல்லாம் வெளியே கொண்டு வரலாம் என்பதை ஆச்சாரியர்கள் தானே அறிந்திருந்தார்கள். பகவானுடைய அனுகிரகத்தாலே, அந்தந்த ஆழ்வார்கள் பெரியோர்களுடைய அனுகிரகத்தாலே அந்த ஞானத்தை பெற்றார்கள். அந்த வரிசையில் பார்க்கும்போது சுவாமி ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய முதன்மையான ஆச்சாரியராக கருதப்படுகிறார். அந்த ராமானுஜருக்கே ஒருவர் ஆச்சாரியராக இருந்திருக்க வேண்டும்னு சொன்னால் அவர் யாமுனாச்சாரியர் என்று அழைக்கப்படுகிற ஆளவந்தார் என்ற பெயர் பெற்றவர். அவர் நேர ராமானுஜருடைய ஆச்சாரியராக இருக்கவில்லை. இருக்க வேண்டும்னு ராமானுஜர் ஆசைப்பட்டார். ஆளவந்தாரிடம்தான் தான் அர்த்தங்களை கேட்க வேண்டும், அவரிடத்திலே நூல்களை கற்க வேண்டும்னு ராமானுஜருக்கு ஆசை. ஆனால் இவர் போய் சிஷ்யராக அடையுவதற்கு முன்னமே ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் தான் பரமவதித்து விட்டார், திருநாடை அலங்கரித்து விட்டார். அவர் இந்த பூவுலகத்திலே இருக்கவில்லை. அதனால் ஆளவந்தார் தன்னுடைய 5 சிஷ்யர்கள் மூலமாக தான் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அனைத்தையும் ராமானுஜருக்கு சொல்லிவித்தார். தான் நேரடியாக சொல்ல முடியாவிட்டாலும் தன்னுடைய 5 சிஷ்யர்கள் மூலமாக கற்பிக்க வேண்டிய அனைத்தையும் ராமானுஜருக்கு கற்பித்து வைத்தாராம். அப்போ மானசீக ஆச்சாரியன்னு சொல்றோமோ இல்லையோ, நேரடியா ஒருவர் ஆச்சாரியனாக இருக்கிறார். நம் மனதிலே ஒருவரை நமக்கு ஆச்சாரியனாக, இவர்தான் எனக்கு வழிகாட்டின்னு மனசில் வச்சுட்டு இருப்போமோ இல்லையோ, அப்படி ராமானுஜருக்கு மனதிலே ஆச்சாரியனாக இருந்தவர்னு பார்த்தால் அது ஆளவந்தார் தான். அதை தானே தெரிவிக்கிறார். யத் பதாம்போருஹத்யான வித்வஸ்த அசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் என்று இது ராமானுஜர் இயற்றின ஸ்லோகம். எந்த யாமுனாச்சாரியருடைய திருவடிகளை நினைத்தபடியால் என்னுடைய பாபங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நான் இன்னும் ஒரு பொருளாக இருக்கிறேனோ அந்த யாமுனாச்சாரியர் ஆளவந்தாருக்கு வணக்கங்கள் என்று இதிலே தெரிவிக்கிறார். அப்ப என்ன, அதுக்கு முன்னாடி பொருளாவே இருக்கலையா? ராமானுஜர்னு ஒருவர் இருக்கவே இல்லை. ஆளவந்தார் திருவடிகளை நினைத்த பிறகுதான் ராமானுஜர் உண்டானார் என்று இந்த இடத்துல பொருள் கிடையாது. ராமானுஜர் முன்னமே இருந்தார். நாமும் பல ஆண்டுகளாக, ஏன் பல கோடிக்கணக்கான பிறவிகளை இருந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். ஆனால் எப்போது ஒரு ஆச்சாரியனோடு நமக்கு தொடர்பு ஏற்படுகிறதோ, பகவானிடத்தில் பக்தி உறுதி நம்பிக்கை பிறக்கிறதோ, அதற்கு பிறகுதான் வாழ்க்கை பயனுள்ளதாக ஆகிறது. அப்ப அதுக்கு முன்னால் பயனற்றதாக இருந்தது. பயனற்றதாக இருந்ததுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கீழே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு காட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். காட்டிலே எங்கேயோ தொலைந்து போய் விட்டோம். வெளியே வருவதற்கு வழி தெரியவில்லை. எது வடக்கு மேற்கு தெற்குன்னு கூட நமக்கு தெரியவில்லை. அப்போது ஒரு ஆசை, யார்கிட்டையான ஒரு தொலைபேசியில கைபேசியில அழைப்பதற்கு ஒரு வசதி இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குழுமத்தின ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட கைபேசி இருக்குன்னார். உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். ஐயோ, இது அப்பவே சொல்லியிருக்கலாமே, இப்பவே யாருக்கான அழைத்து உதவிக்கு வர சொல்லலாம்னு கைபேசியை வாங்கி பார்த்தா அதுல உள்ள போட வேண்டியதையும் போடவே இல்லை. அதுல இருந்து பேசவே முடியாது. அதுல ஒண்ணு பேட்டரி இல்லாம இருக்கலாம், இல்ல சிம் கார்டு வேலை செய்யாம இருக்கலாம், எத்தனையோ குறைகள் இருக்கலாமோ இல்லையோ. அப்ப இதை என்னன்னு சொல்லிருக்கணும்? வாய மூடின்னு இருந்திருக்கணும். என்கிட்ட கைபேசி இருக்குன்னு சொல்லி, ஆனா அது வேலை செய்யாத நிலையில் உள்ளது என்று சொல்லுவதற்கு பதிலாக இல்லை என்று சொல்லி இருந்தால் எளிதாக முடிந்திருக்குமோ இல்லையோ. அதை போல ராமானுஜர் சொல்றார், நான் எப்போது ஆளவந்தார் திருவடிகளை அடைந்தேனோ தியானித்தேனோ அதற்கு பிறகுதான் நான் இருக்கிறேன். அப்ப அதற்கு முன்னாடி ஜீவாத்மா இல்லையா? ஜீவாத்மா நித்தியமானவர்னு கண்ணன் கீதையில சொல்றார். என்னால் உண்மைதான், இருந்து பயன் இல்லாமல் இருந்தேன்.
அதை சுருக்கமா சொல்லணும்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமோ இல்லையோ. அப்ப எப்போது பயனுள்ளவனாகிறேன்? பகவானுக்கு நான் தொண்டன் என்று ஆச்சாரியனுடைய உபதேசத்தால் எப்போது நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அதற்கு பிறகுதான் வாழ்க்கை பயனுள்ளதாக ஆகிறது. அந்த ஞானத்தை கொடுத்தவர் ஆளவந்தார். அதனால அவருடைய திருவடியின் தியானத்தால் தான் நான் ஒரு பொருளாகவே ஆனேன் என்று ராமானுஜர் கூறுகிறார். அந்த ஆளவந்தார் இப்ப நம்ம பார்க்க வந்தது ராமானுஜரை பத்தி அல்ல. இன்றைக்கு பார்க்க போகும் செய்தி ஆளவந்தார் பகவத்கீதை 700 ஸ்லோகங்களினுடைய பொருளை சுருக்கமாக 32 ஸ்லோகங்களிலே கீதார்த்த சங்கிரகம் என்கிற ஒரு நூலின் மூலம் வெளியிட்டிருக்கிறார். கீதா பகவத்கீதை கண்ணன் அருளியது, அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள், அதனுடைய சங்கிரகம், சுருக்கம், கீதை பொருளினுடைய சுருக்கம் என்கிற பெயரிலே கீதார்த்த சங்கிரகம்னு 32 ஸ்லோகங்களை ஏற்றி இருக்கிறார். அதிலே ஒவ்வொரு அத்தியாயத்தின் பொருளையும் சொல்லுவதற்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் சுவாமி சம்பந்தமே இல்லையே, திடீர்னு ஒரு ஸ்லோகத்தை பார்த்தா முன்பின் கான்டெக்ஸ்ட் வேண்டாமா, புரியவே புரியாது என்னால். அப்படி ரொம்ப தேவையில்லை. இந்த ஸ்லோகத்தை படிப்போம், படிச்சுட்டு என்ன அர்த்தம்னு நமக்கே அழகாக புரிந்துவிடும். ஆனா அதுல ஆழமான ஒரு கருத்தை கண்ணன் வைத்திருக்கிறார். அதை ஆளவந்தார் நமக்கு காட்டுகிறார். என்ன ஸ்லோகம் தெரியுமா? தேவாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திர வஷ்யதா தத்துவானுஷ்டான விஜானஸ்தேம்னே ஷோடச உச்சியதே என்று ஒரு ஸ்லோகத்தை இயற்றி இருக்கிறார். பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே கண்ணன் என்ன சொல்லுகிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே ஆளவந்தார் சொல்லுகிறார். கண்ணன் என்ன சொல்றாராம்? சாஸ்திர வஷ்யதா. இதுல அந்த அத்தியாயத்துல சொல்லப்படுவது மனிதன் என்பவன் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன். சாஸ்திரம்னு சொன்னால் முக்கியமாக வேதங்கள். அந்த வேதத்தை தழுவி இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இவை அனைத்தையும் தான் சாஸ்திரம்னு சொல்றோம். சாஸ்திரம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சாசனாது சாஸ்திரம்னு தெரிவிப்பார்கள். எது ஒண்ணு நம்மை ஆணையிடுகிறதோ, வழி நடத்துகிறதோ அதுக்கு சாஸ்திரம்னு பெயர். அப்ப இந்த வேதங்கள் முதலானவை தானே நம்மை வழி நடத்துகின்றன. அப்ப வேதம், இதிகாசம், புராணம், ஸ்மிருதி, தர்மசாஸ்திரம் இவற்றுக்கெல்லாம் சாஸ்திரங்கள்னு பெயர். அந்த சாஸ்திரங்களுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் என்று கண்ணன் நமக்கு உபதேசிக்கிறார். இப்ப 16வது அத்தியாயத்துல கண்ணன் என்ன சொல்றாருன்னு ஒரே வார்த்தையில சொல்லு அப்படின்னால், மனிதன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன். இவ்வளவுதான் கண்ணன் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து. சரி, இதை எதற்கு சொல்லுகிறார்? இப்போது கீதையில என்னென்ன உபதேசிக்கிறார்? அச்சேதனம், உலக பொருட்கள், அறிவற்ற பொருட்களை பத்தி உபதேசிக்கிறார். ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு உபதேசிக்கிறார். பரமாத்மா அதாவது தான் கண்ணன் எப்படிப்பட்டவர்னு தன்னுடைய பெருமைகளையும் சொல்லுகிறார். இதெல்லாம் தத்துவங்களை பத்தின உபதேசம். தத்துவம்னு சொன்னா உண்மை பொருள்னு அர்த்தம். உண்மையான பிரமாணங்களை கொண்டு எதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறதோ அவை உண்மை பொருட்கள். இப்ப கண்ணால் ஒரு பொருளை பார்க்கிறோம், அது பொய் என்று யாராவது நிரூபித்து விட்டால் அது பொய்யாகிவிடும். அப்படி யாருமே பொய்னு நிரூபிக்கலன்னு வச்சுங்கோ, அப்ப அது உண்மையான பொருள் தானே. நான் ஒரு பொருளை பார்த்த உடனே ஒரு கயிறு இருந்தது, கண்ணில் பட்டுது, இது கயிறு அப்படின்னு தெரிந்து கொண்டேன். அந்த ஞானம் தவறாக இல்லாது போனால், ஞானம் சரியான ஞானமாக இருந்தால் அந்த கயிறு உண்மையான பொருள் தானே. அதுவே ஒரு கயிறையே பார்த்து நான் பாம்புன்னு நினைச்சுட்டேன்னு வச்சுங்கோ, பக்கத்துல ஒருத்தர் வந்து அப்பா அது பாம்பு இல்லை, அது வெறும் கயிறுன்னு சொன்னார், அப்ப அது பொய், பாம்பு பொய்ன்னு தெரிஞ்சு போயிடுறது. அப்போ ஒரு பொருள் உண்மையானதுன்னு எப்படி சொல்லலாம்? ஒரு சரியான ஒரு கருவியை கொண்டு அறியப்பட்டால், குற்றமற்ற கருவிகளை கொண்டு ஒரு பொருள் அறியப்பட்டால் அதை சரியான உண்மையான பொருள்னு சொல்லலாமோ இல்லையோ. அதைத்தான் தத்துவங்கள்னு சொல்றோம். விசிஷ்டாத்வைதத்தின்படி சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது என்ன? 3 தத்துவங்களை பத்தி சொல்லுகிறது. போக்தா, போக்யம், பிரேரிதாரம் ச மத்வா. போக்தா அப்படின்னா உலக இன்பங்களை அனுபவிக்க கூடியவரான ஜீவாத்மா, அறிவுடையவனான ஜீவன். அடுத்து போக்யம், அனுபவிக்கப்படும் பொருள்களான உலக பொருட்கள். 3வது பிரேரிதா, இந்த பொருள்களையும் இந்த ஜீவாத்மாக்களையும் இயக்கக்கூடியவர், இவற்றுக்கு சுவாமியானவர் பரமாத்மா. இந்த 3 தத்துவங்கள் உண்டுன்னு சாஸ்திரங்கள், வேதங்கள் தெரிவிக்கின்றன. அந்த 3 தத்துவத்தை பற்றியும் கண்ணன் இந்த கீதா சாஸ்திரத்தில் உபதேசித்திருக்கிறார். அதற்கு மேலே பரமாத்மாவை அடைவதற்கான வழிகள் என்ன? கீதை என்பது மோட்சத்துக்கான சாஸ்திரம். மோட்சம் என்பது பரமாத்மாவை வைகுந்தத்தில் சென்று அடைந்து அனுபவிப்பது. அதற்கு வழி என்ன? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று எத்தனையோ வழிகளை பற்றியும் சொல்லுகிறாரோ இல்லையோ. அப்ப கீதை என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், தத்துவத்தை பற்றியும் ஹிதத்தை பற்றியும் சொல்லுகிறது என்று சுருக்கமா சொல்லலாம். தத்துவம்னு சொன்னால் உண்மை பொருள்கள்னு அர்த்தம். ஹிதம்னு சொன்னால் நன்மைன்னு அர்த்தம். நன்மையாவது யாது? எனக்கு உயர்ந்த ஆனந்தத்தை எது பெற்றுக் கொடுக்குமோ அந்த வழி, அந்த மார்க்கம், உபாயத்தை தானே நன்மைன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு நன்மை என்னதுன்னு கேட்டால்,
விளையாடுவது, படிப்பதுன்னு சொல்லுவோம். ஒரு பெரியவருக்கு நன்மை என்னன்னு கேட்டா நன்னா முயற்சி செய்து வேலை செய்வதுன்னு சொல்லுவோம். நன்மை என்பது நம்மை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வழி. அதைத்தானே ஹிதம் ஹிதம்னு சொல்ல போறோம். அப்ப தத்துவம் ஹிதம், இந்த ரெண்டு விஷயங்களை கண்ணன் கீதையிலே உபதேசித்திருக்கிறார். இதை பற்றின உபதேசத்தை கேட்டுவிட்டு அது அப்படி இந்த காதால இந்த காதால வெளியே போகக்கூடாது. அது மனசுல நன்னா திருடமா நிலை பெற்று நிற்கணுமோ இல்லையோ, அந்த நிற்பதற்கான உபதேசத்தை தான் இந்த அத்தியாயத்துல கண்ணன் செய்கிறாராம். மனிதன் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் என்பதை எதற்காக சொல்ல வேண்டும்னால், இதுவரை 15 அத்தியாயங்கள் முடிந்து விட்டன. அதுல ஜீவாத்மா, பரமாத்மா, அச்சேதனம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எத்தனையோ விஷயங்களை கண்ணன் ஆராய்ந்து அலசி நமக்கு உபதேசித்திருக்கிறார். அந்த அறிவு அனைத்தும், கீதையை கேட்டதனால் வரும் அறிவு அனைத்தும் நமக்கு உறுதி பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த கருத்தை முக்கியமா தெரிஞ்சுக்கணுமாம். சாஸ்திர வசியதா, மனிதன் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன்னு தெரிந்து கொள்ளணுமா. அதான் ஆளவந்தார் சொல்றார், தத்துவ அனுஷ்டான விஞ்ஞான ஸ்தேம்னே உச்சியதே. சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் மனிதன் ஏன் கண்ணன் சொல்கிறார்னால், தத்துவ அனுஷ்டான விஞ்ஞான ஸ்தேமா. தத்துவம்னு சொன்னா உண்மை பொருட்கள், அனுஷ்டானம்னு சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள், உபாயங்கள், நடத்தை. அப்ப தத்துவம் ஹிதம், இந்த ரெண்டையும் தானே கீதையில சொல்லியிருக்கிறார். இது இரண்டையும் பற்றின விஞ்ஞானம், சிறந்த அறிவானது இப்போது நமக்கு ஏற்பட்டு விட்டது. கீதையை கேட்டோம்னா தத்துவத்தை பத்தி ஹிதத்தை பத்தியுமான அறிவு ஏற்பட்டு விடும். ஆனா அது நிலைத்து நிற்க வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு நாம் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா. இது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன பண்ணணும், உலகத்துல இதெல்லாம் உண்மை பொருட்கள் என்பதை நான் புரிந்து கொள்வதற்கும் நான் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் புரிந்து கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்னால், இந்த தத்துவத்தையும் ஹிதத்தையும் எது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? சாஸ்திரங்கள். அப்ப சாஸ்திரம் நம்மை பார்த்து, நீ இந்த செயல்களை செய்தால் முக்தி அடையலாம், அதுதான் உனக்கு நல்லது என்று உபதேசிக்கிறதுன்னு வச்சுங்களேன். ஒருவர் இதை போல நாம் உபதேசித்தால் நாம உடனே அவர் சொல்றது அப்படியே கேட்டுடுவோமன்னு. ஒருவர் என்னிடத்திலே வந்து, இங்கிருந்து ஒரு 10 மைல் தூரம் நடந்து போனால் அங்க ரொம்ப உயர்ந்த மாம்பழம் ஒண்ணு இருக்கு, அதை நீ சுவைத்து நன்னா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன். 10 மைல் ஒரு மாம்பழத்துக்காக நடக்கணுமா சுவாமி? வேண்டாம், அது இல்லாமலே இருந்துடுறேன் அப்படின்னு அதை கடைப்பிடிக்காமல் விட்டு விடுவோம். அப்போ ஒரு உபதேசம் செய்தார், ஒரு உயர்ந்த விஷயத்தை உபதேசித்தார் என்பதற்காக மட்டும் அதை கடைப்பிடிப்பதில் எனக்கு உறுதி வந்து விடாது. அதுவே இப்படி சொல்றாருன்னு வச்சுங்களேன், இங்கிருந்து ஒரு 10 மைல் தூரம் போனன்னா அங்க ஒரு பெரியவர் இருக்கிறார், ஒரு பெரிய வீரர் இருக்கிறார், அவரோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும், அவர்தான் உன்னுடைய உயிரை ரட்சிப்பார் இப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். நான் உடனே கேட்டேன், அப்படியா, அதுக்கு 10 மைல் போகணுமா? இதை பண்ணாட்டா என்ன ஆகும்னு கேட்டேன். பண்ணாவிட்டால் நாளைக்கே உனக்கு உயிர் போய்விடும், உன்னை தாக்குவதற்கு யாரோ வருகிறார்கள், உன்னால ரட்சித்துக் கொள்ள முடியாது. ரொம்ப தூரம் போனன்னா அங்கு ஒரு வீரர் இருக்கார், அவர் உனக்கு துணையாக இருந்தால் உன்னை ரட்சித்து கொடுப்பார், நீ இதை செய்யாவிட்டால் நீ இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். அப்பதான் எனக்கு நிஜமா விழித்து அமர்ந்து கொள்வேன். அப்பதான் அவர் சொல்றதை கேட்கணுங்கிற எண்ணமே நமக்கு வரப்போகிறது. அப்ப சாஸ்திரம் இதை பண்ணு நல்லது நடக்கும், இதை செய் நல்லது நடக்கும் என்று உபதேசித்தால் மட்டும் போராது, சாஸ்திரத்துக்கு நீ கட்டுப்பட்டவன் என்று நமக்கு புரிந்தால்தான். அப்ப சாஸ்திரத்தை மீறினால் துன்பம் ஏற்படும் தெரியுமோ இல்லையோ. இந்த கட்டுப்பட்டவன்கிற அர்த்தத்துக்கு என்ன சொல்லுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாரதத்தினுடைய என்னென்ன லா இருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டவர்கள். பாரதத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதுக்கு ஒரு லீகல் சிஸ்டம் இருக்கு, இதற்கு கட்டுப்பட்டவர்கள், பாரதத்தினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்கள்னு சொல்றோமோ இல்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஆராய்ந்து பாருங்களேன். அதை மீறி நம்மால் நடக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் கிடையாது. அதை மீறி நடந்தால் தண்டனை கொடுக்கப்படுவோம்னு தானே அர்த்தம். இப்போ ஒரு சாலையில போறோம், சாலையில போகும்போது நடுவில் ஒரு மஞ்சளா கோடு போட்டிருக்கா, அந்த கோட்டுக்கு என்ன அர்த்தம்? இதை தாண்டி வாகனத்தை ஓட்டக்கூடாது. நாம இடது பக்கம் ஓட்டிண்டே போறோம், இன்னொருத்தர் வலது பக்கம் ஓட்டிண்டே வரார். இடது பக்கம் ஓட்டுறவர் இந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது, போனா விபத்து ஏற்பட்டு விடலாம், அதனால தாண்டக்கூடாதுன்னு மஞ்சள் கோட்டை போட்டிருந்தார். அப்ப நான் என்ன நினைச்சுக்க மாட்டேன், இப்படி வண்டியை ஓட்டிண்டே போனேன்னா நான் இப்படி வலது பக்கம் திரும்பினா அந்த மஞ்சள் கோடு வரும்போது என்னுடைய வண்டி முட்டி முட்டி திரும்பிடும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போமான்னு. அப்படி கிடையாது. வண்டியை திருப்பினேன்னா அந்த மஞ்சள் கோடை தாண்டி தாராளமா என்னால வண்டியை ஓட்ட முடியும். ஆனா காவலாளி பிடிச்சார்னா தண்டனை கொடுப்பார், அதுக்கு ஏதோ ஒரு பணத்தை அவருக்கு கட்டி ஆக வேண்டும், இல்லது ஒரு தவறு செய்ததாக ஆகிவிடும். அதனால் ஒரு விஷயத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதை மீறி நடக்கவே முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. மீறினால் அதனுடைய விளைவுகள் மோசமா இருக்கும்.
அதன்படி நடந்தால் நமக்கு நல்லது ஏற்படும். அப்படி இருந்தா தானே கட்டுப்பட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப சாஸ்திரத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தின்படி நடந்தால் நமக்கு நன்மை ஏற்படும். சாஸ்திரத்தை மீறி நடந்தால் நமக்கு நாமே தீமை தாழ்ச்சியை தேடிக்கொள்ளுகிறோம், துக்கத்தை தேடிக்கொள்ளுகிறோம் என்று பொருள் என்று புரியணும் இல்லையோ? இது புரிந்தால்தான் அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ அதையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வேன். மாம்பழம் இருக்கு, போய் சாப்பிடு 10 மைல் நடந்து போயின்னு சொன்னால் எனக்கு மாம்பழம் வேண்டாம், நான் போகலைன்னு சொல்லிடுவோம். அதுவே உயிரோடு இருக்கணும்னா போய் பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்படியா இதை பண்ணாட்டா உயிர் போயிடுங்கிற பயம் இருந்தால் அப்ப கண்டிப்பா போய் அந்த வீரரை சந்தித்து என்னுடைய நண்பரை ஆக்கிக் கொள்வேனோ இல்லையோ? அதை போல தத்துவ அனுஷ்டான விஞ்ஞான ஸ்தேம்னே, தத்துவத்தையும் அனுஷ்டானத்தையும் பற்றின ஞானம் எனக்கு உறுதி பெற வேண்டும். அதை நான் முழுவதுமாக நம்பி கடைப்பிடிக்க வேண்டும்னால் எனக்கு என்ன தெரியணும்? இதை கடைப்பிடித்தால் தான் எனக்கு நல்லது ஏற்படும், இதை மீறினால் எனக்கு தீமை ஏற்படும், துக்கம் ஏற்படும் என்கிற புரிதல் வரணும் இல்லையோ? அதனால தான் சாஸ்திர வசியத்தை, மனிதன் என்பவன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் நடக்க வேண்டும். மீறினால் அதனுடைய தண்டனைகளை அவன் சந்திக்க வேண்டும். மீறினா என்ன? பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. பொய் சொன்னா என்னன்னா நரகத்துக்கு போகணும். இன்னொருத்தரை துன்புறுத்தினால் என்ன? ஹிம்சை செய்தால் என்ன? நரகத்துக்கு போக வேண்டும் என்று சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் நம்மை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும். அதற்காக 16வது அத்தியாயத்தை கண்ணன் சொல்லுகிறாராம். அப்போ முக்கியமான விஷயம் பாருங்க, நாம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. பகவானுக்கு என்ன தெரிய போகிறதுனால் அவருக்கு அனைத்தும் தெரியும். எனக்கு உள்ளே இருக்காரோ இல்லை, உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அரிதின்னு தொண்டடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார். நாம நினைக்கும் ஒவ்வொரு நினைவும், செய்யும் ஒவ்வொரு செயலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள இருக்கக்கூடிய பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப எது தவறாக போனாலும் சாஸ்திரத்தை மீறி நடந்தபடியாலே எனக்கு தண்டனை கொடுத்து விட போகிறார். அப்ப மக்கள் அனைவரும் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்ப யார் வசப்படாதவர்கள்னால் மனித பிறவிக்கு கீழ் பிறவிகள் இருக்கும் இல்லையோ? இப்ப விலங்காக ஒருவர் பிறக்கிறார், ஒரு ஜீவாத்மா பிறக்கிறார்னால், சுவாமி விலங்காக பிறந்துட்டு அவர் சந்தியாவந்தனமே பண்ணல, அதனால அவருக்கு பாபம் சொல்ல முடியாது. விலங்காக பிறந்து விட்டு இன்னொரு பிராணியை கடிச்சு அது சாப்பிட்டு கொடுத்து, ஒரு சிங்கம் ஏதோ ஒரு மானை அடித்து சாப்பிட்டபடியால் அது ஹிம்சை செய்து விட்டது, அதற்கு பாபம் வந்து விட்டது சொல்லவே முடியாது. ஏன்னா சிங்கம் என்கிற பிராணி சாஸ்திரம் இப்படி சொல்லி உள்ளது, நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்கிற புரிதலே இல்லாத பிராணி. அந்த புரிதலை அடையவே முடியாது. அப்ப சாஸ்திரத்தை யாரால் படித்து தெரிந்து கொள்ள முடியுமோ அவர்கள் தான் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். விலங்குகளோ பறவைகளோ அல்லது சிறு குழந்தைகள் கூட 7 வயசு 10 வயசு வரைக்கும் குழந்தைகள் செய்யும் தவறுகளுக்கும் பாப புண்ணியம் கிடையாது. ஒரு விவரம் தெரிந்த பிறகும் தவறு செய்தால் அதற்கு பாப புண்ணியங்கள் வருகின்றன. அப்ப சாஸ்திரத்துக்கு மனிதர்கள், அதற்கு மேல தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், என்னென்ன பிறவிகள் உண்டோ அவர்கள் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் என்று புரிந்து கொண்டால்தான், அப்ப சாஸ்திரத்தின்படி நடந்தால்தான் நன்மை, சாஸ்திரத்தை மீறினால் நமக்கு துக்கம் ஏற்படும் என்று புரிந்து கொண்டால்தான் அந்த சாஸ்திரம் எனக்கு என்ன தத்துவத்தையும் என்ன அனுஷ்டானத்தையும் போதிக்கிறதோ அதுல நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையும் அதை கடைப்பிடிக்கும் எண்ணமும் வரும். இல்லாவிட்டால் ஆமா சாஸ்திரம் சொல்லிருக்கு உடல் வேறு ஆத்மா வேறு என்று சொல்லி உள்ளது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டா பிரயோஜனமே கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றது? அப்படி உடலை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர்னு புரிந்து கொண்டு நீ பகவானிடம் சரணாகதி செய்தால் முக்தி அடையலாம். இல்லையா சம்சாரத்துல திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து துன்பப்படுவாய் என்று சொன்ன பிறகுதானே நம்ம விழித்துக் கொள்ளுகிறோம். திரும்ப இங்க பிறக்கணுமா, திரும்ப இன்னும் பாபத்தை வேற சேர்த்திருப்பேனே, இந்த பிறவியை விட அடுத்த பிறவி நமக்கு அநேகமா மோசமாத்தான் இருக்க போறது. நாம செய்திருக்கிற பாபங்களை பார்த்தால் அடுத்த பிறவி இன்னும் நன்னா இருக்க போறேன்னு யாரானு கண்டிப்பா சொல்ல முடியுமா? இன்னும் மோசமாத்தான் இருக்க போறோம். அதனால வேண்டாம்னு பயந்து சரணாகதி பண்ணிடுறோமோ இல்லையோ? அப்ப சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள் மனிதர்கள் என்று புரிந்து கொண்டால்தான் வேதங்கள் சாஸ்திரங்கள் நமக்கு ஏற்படும் ஞானத்தை கடைப்பிடிப்பது ஒரு உறுதி ஏற்படும். அதற்காக இந்த அத்தியாயத்தை கூறுகிறார். சொல்லும் போது இன்னொரு வார்த்தை ஆளவந்தார் சேர்க்கிறார். தேவாசுர விபாகோக்தி பூர்விகா சாஸ்திரவசியதா. மனிதன் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் சொல்லுவதற்கு முன்னால் இவர்களெல்லாம் தெய்வங்கள், தேவர்கள், இவர்களெல்லாம் அசுரர்கள்னு கண்ணன் பிரிச்சு காட்டாராம். ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மனிதன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கிறதுக்கும் தேவர்களும் அசுரர்களும் யார் யாருன்னு பிரிச்சு காட்டுறதுக்கு என்ன சம்பந்தம்னால், இந்த இடத்தில் இந்திரன், சந்திரன், குபேரன் முதலான தேவர்களை பத்தி கண்ணன் பேசவில்லை. இப்போ ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன் முதலான அசுர ராட்சசர்களை பத்தி பேசவில்லை. இங்க தேவர்கள் அசுரர்கள்னு சொன்னால் தெய்வத்தன்மை உடைய மனிதர்கள், அசுரத்தன்மை உடைய மனிதர்கள்னு பொருள். மனிதர்களுக்குள்ளேயே அசுரத்தன்மை உண்டு, தெய்வத்தன்மை உண்டு, நமக்கு தெரியாதானே?
கண்டிப்பா அசுரத்தன்மையுடைய மனிதர்கள் யாருன்னு நம்மளையே கேட்டா 10 பேர், ஒவ்வொருத்தரும் 10 பேரையான கை காட்டுவோம். சுவாமி இவர் ரொம்ப மோசமானவர், இவர் அரக்கர், இவர் அசுரன் என்று நாமே கை காட்டுவோம். அதை போல நல்லவர்களும் உலகத்தில் உண்டோ இல்லையோ? அப்ப மனிதர்களுக்குள்ளே தெய்வத்தன்மை பொருந்தியவர்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும், அசுரத்தன்மை பொருந்தியவர்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும்னு கண்ணன் பிரித்து கூறுகிறார். எதற்காகனால் இந்தந்த தன்மை இருப்பவர்கள் தேவர்கள், தெய்வத்தன்மை உடையவர்கள் என்ன நன்மை அடைகிறார்கள்னு பார் அர்ஜுனா. அசுரத்தன்மை உடையவர்கள் சாஸ்திரத்தை மீறி நடப்பவர்கள். அடிப்படையா தேவன் அசுரன்னா என்ன வேறுபாடுனால், சாஸ்திரத்தை அடிவொற்றி நடந்தால் அவன் தெய்வத்தன்மையோடு இருப்பானாம், அவனுக்கு நல்ல பண்புகள் வளருமாம், நல்ல பயனை அடைவானாம். சாஸ்திரத்துக்கு புறம்பாக மீறி நடந்தால் அவனிடத்தில் அசுரத்தன்மை வளருமாம், அதற்கு தகுந்த பண்புகள் அவனிடத்தில் ஏற்படும். அதனால தாழ்ந்த விஷயங்கள், ரொம்ப தவறான கதிகளை அடைந்து விடுவான். இந்த வேறுபாடு பாகுபாட கண்ணன் சொல்றார். எதற்காகனால் அப்பதான் சாஸ்திர வசியத்தை புரியும். நான் பெற்ற ஞானம் நிலை பெற வேண்டும் என்றால், சாஸ்திரம் எனக்கு சொன்னதை நான் கடைபிடிக்கணும்னால் அதுக்கு சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் நான் புரிஞ்சுக்கணும். அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாஸ்திரத்தின்படி நடக்கக்கூடிய தெய்வத்தன்மை உடையவர்கள், அவர்களுக்கு என்னென்ன நன்மை ஏற்படுகிறது, சாஸ்திரத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய அசுரத்தன்மை உடையவர்கள் அவர்களுக்கு என்னென்ன கேடு விளைகிறது என்று பிரித்து தெரிந்து கொண்டால் தானே ஓ நான் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன் போல் இருக்குங்கிற புரிதல் வரும். அதனால இந்த 16 அத்தியாயத்தில் இதெல்லாம் தெய்வத்தன்மைகள், இவையெல்லாம் அசுரத்தன்மைகள். தெய்வத்தன்மையை வளர்த்துக்கொள், நல்லது நடக்கும். அசுரத்தன்மையை கழித்து விடு, விலக்கிவிடு, நல்லது நடக்கும். இப்படி இருந்தால்தான் நீ சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவன். அந்த புத்தி வந்தால்தான் இதுவரைக்கும் நான் 15 அத்தியாயங்களில் சொன்ன தத்துவங்களும் ஹிதங்களும் உன்னுடைய மனதிலே உறுதியாக நிற்கும் என்று கண்ணன் உபதேசிக்கிறார். இனி அடுத்த சில பகுதிகளிலே சுருக்கமாக ஒவ்வொரு குணத்தையும் விரிவாக பார்த்தா ரொம்ப நாழியாகும். கண்ணன் தெய்வத்தன்மைகள்னு என்னென்ன சொல்றார், நாம எப்படி அதை வளர்த்து கொள்ள முடியும், கண்ணன் அசுரத்தன்மைகள் என்று எதையெல்லாம் சொல்லுகிறார், அவற்றை நாம் எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்று வரும் சில பகுதிகளிலே நாமும் பார்ப்போம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ